अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே. தாமரை மலரில் அவதரித்த பிராட்டி இருக்காளே, பிராட்டியினுடைய திருவுள்ளம் உகக்க தான் பிராட்டியினுடைய அரும பெருமகள், அதாவது எம்பெருமானுக்கு துல்லியமான பெருமையை உடையவள் பிராட்டி அப்படின்றத ஸ்தாபித்து பண்ணினத்தினால பிராட்டி உகந்து சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்ற விருத தேசிகனுக்கு அளித்த அப்படிப்பட்ட தேசிகர் வாழியே. அப்போது அந்த பிராட்டி உகக்க அவர் பல கிரந்தங்களில் சாதிச்சிருக்கார். ஆனால் நம்போல்வாரும் தெரிஞ்சிக்கக்கூடியதான கிரந்தம், அதாவது ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ன்றது வெறுமே பாலர்கள் முதல் பண்டிதர்கள் வரையில் சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட ஸ்ரீஸ்துதி இல்லை பிராட்டியினுடைய அருமை பெருமைகள்லாம் சொல்லியிருக்கார். அதை கொண்டு நாம் அனுபவிச்சுருக்கோம். அதில் ஊரி கர்த்தும் குஷலம் அகிலம் ஜேதுமாதீனராதீன் தூரி கர்த்தும் துரித நிவகம் ஊரீகர்த்தும் குஷலமகிலம் ஜேதுமாதீனராதீன் தூரீகர்த்தும் துரிதனிகும் தியக்துமாத்யாம் அவித்யாம் அம்பஸ்தம்பாவதிகஜனன கிராம சீமாந்தரேகாம் ஆலம் வந்தே விமல மனசோ விஷ்ணுகாந்தே தயாந்தே. இந்த ஸ்தோத்திரத்தில் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், கீழே சேயஸ்காமா கமலநிலையே அப்படின்ற ஸ்லோகத்தில் ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களை எப்படி நல்வழிப்படுத்தி நன்மார்க்கத்துக்கு வழி காண்பிக்கிறார்கள், அதாவது பிரபத்தி பண்ணி வைக்கிறார்கள். அப்படி பிரபத்தி பண்ணி வைக்கிற ஆச்சாரியர்கள் எப்படி லோகத்தில் விளங்குறார் அப்படின்றத சொன்னார். சத்ரஷ்டாயா சுபகசிரச ஷாமரஸ்மேர பார்ஸ்வாஹா ஸ்லாகா சப்த ஸ்ரவண முதிதாக ஸ்ரக்விண சஞ்சரந்தி அப்படின்னு சிஷ்யர்களால் புகழக்கூடியவர்களாயும் புகழ் மாலை சூட்டக்கூடியவர்களாயும் மாலைகள்லாம் சாத்திலும் குடை நிழல்லையும் சாமரங்கள்லாம் வீசப்பட்டும் இப்படியெல்லாம் பெருமைப்பட்டவர்களாக அந்த ஆச்சாரியர்கள் விளங்குகிறார்கள். ஏன்னா பல பாமரர்களையும் எம்பெருமானுடைய திருவடிக்கு ஆட்படுத்துறதுனால அந்த எம்பெருமான் தன்னுடைய வைபவங்கள்லாம் அவளுக்கும் கொடுக்கும். ஆச்சாரியன்றது எம்பெருமானே தான். சாக்ஷான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமயும் தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திர பாணினான். அப்படி இருக்கிறதுனால அந்த எம்பெருமான் இப்படிப்பட்ட ஆச்சாரிய சார்வபௌமர்களுக்கு தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் அப்படின்னு இந்த விஷயத்தை ஆழ்வார்னு சொல்லிருக்கிறதுனால பெருமாளை எப்பவும் அவள் தொழுது இந்த மாதிரி சிஷ்ய வர்க்கங்களை பெருமாள் திருவடியில் சேர்க்கிறதே, சரணாகதி பண்ணி சேர்த்து வைக்கிறதே அவளுடைய காரியமாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுக்கு தம்மையே ஒக்க பெருமாள் அருள் செய்கிறார்.
அதாவது பெருமாள் எப்படி குடநிழலில் ஏழ்றான், மாலையெல்லாம் சாத்தின்னு இருக்கான். பெருமாள் எழுதினா ஸ்லோகங்கள்லாம் பெருமாள் புகழ் மாலையெல்லாம் மின்னும் பின்னும் வேத பாராயணம் பிரபந்தமெல்லாம் சொல்கிறா. அதுபோல் சாமரம் வீசின்னு போகிறா. அந்த பெருமையெல்லாம் ஆச்சாரியர்களுக்கும் தரார்னு கீழே சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியர்களால் ஆட்கொள்ளப்பட்ட இந்த பிரபன்னர்கள் இருக்காளே, இந்த பிரபன்னர்கள் என்ன எப்படி இருப்பா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பிரபத்தி பண்ணுறதுன்றது எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்குன்னு அப்படின்ற ரீதியில் எவ்வளோ பாபம் பண்ணியிருந்தா கூட ஒருத்தன் பாபம் பண்ணான்னா பாபமே பண்ணியிருக்கான்னு அர்த்தம் இல்லை, ஒருத்தன் புண்ணியம் பண்ணினான்னா புண்ணியமே பண்ணியிருக்கான்னு அர்த்தம் இல்லை. எப்படியா இருந்தாலும் ரெண்டும் கலந்து தான் இருக்கும். ஒரு கால் இது 99 பங்கு, அது ஒரு பங்கு இருக்கும், இப்படி மாறி இருக்கும். இல்லை 49 50 அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரே வாக்கு ஒரே பாப்பியாகவும் இருக்க மாட்டான். அதனால் ஏதோ ஒரு சில புண்ணிய விசேஷங்கள் எவ்வளவோ பெரிய பாப்பியாக இருந்தால் கூட அந்த பாப்பியானவனையும் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு அந்த சின்ன புண்ணியம் ஏதோ இருக்குது, அந்த புண்ணியத்து மூலமாக ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு பெருமாளை பிரபத்தி பண்ணினவனா ஆகி அவனும் மோட்சம் அடையலாம் அப்படின்றது தான் சாஸ்திரார்த்தம். எவ்வளோ புண்ணியம் பண்ணவும் கூட இதுக்கு உண்டான புண்ணியம் இல்லாத கொடுத்துன்னா, ஆச்சாரியனை பெறக்கூடிய புண்ணியம் இல்லாத கொடுத்துன்னா அவன் ஆச்சாரியனை பெற முடியாது, அதனால் சரணாகதி பண்ண முடியாது, மோட்சத்துக்கு போக முடியாது. ஆனால் அவன் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான். அதனால் பாபம் நிறைய பண்ணியிருந்தாலும் ஆச்சாரியன் அடையக்கூடிய ஒரு புண்ணிய விசேஷம் இருந்துச்சுன்னா அவன் தானே ஆச்சாரியன் அடைஞ்சு மோட்சத்துக்கு போவான் அப்படின்றது சாஸ்திரார்த்தம். அதனால் அப்படி ஆச்சாரியர்களால் ஆட்கொட்ட பிரபன்னர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அதுதான் போன இதில் சொன்னோம். 4 விதமாக இருக்கணும்னு சுவாமி தேசிகன் அஞ்சலி வைபவத்தில் காமிச்சிருக்கார். அந்த 4 விதம் என்னது அப்படின்னா, அனன்ய சேஷத்துவம். அதாவது பெருமாளுக்கு ஆட்பட்டுட்டான் பிரபத்தி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்நியர்களுக்கு நான் சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அனன்ய சேஷத்துவம், அந்நியர்களுக்கு சேஷம் இல்லாமல் எம்பெருமானுக்கே சேஷம் அப்படின்னு இருக்கும். சேஷபூத்தன்னா அடியவன் அர்த்தம், அந்த மாதிரி இருக்கணும். அப்போது ஒரு இந்த கேள்வி எப்போ பார்த்தாலும் இந்த கேள்வியெலாம் வந்திருந்தால் இதுக்கெல்லாம் பதில் எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். இப்போது நாம் ஒரு இடத்துல வேலை பண்ணுறோம், எஜமானம் இருக்கான், நாம் பிரித்தியனாக இருக்கோம், சர்வெண்ட்டாக இருக்கோம், அவனுக்கு நாம் சேஷன் பவ்யப்பட்டு தான் இருக்கணும் அடியும் மாதிரி அப்படின்னா அதெல்லாம் உபாதி பிரயுக்தமாக ஒரு காரணத்தை முன்னிட்டு அவன் சம்பளம் தரான், அவன் கம்பெனியில் வேலை தந்திருக்கான், அதுக்காக அந்த 9லேருந்து 5 மணி அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தில். இப்போது அப்பா பிள்ளைன்னு இருக்கான், அது கர்ம சம்பந்தத்தினால அப்பாவுக்கு பிள்ளையாக பிறந்ததுனால அப்பாவுக்கு பிள்ளை அடிமையாக இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு காரணத்தை குறித்து, அதாவது இந்த ஜென்மம் வரையில் தான் இந்த பிள்ளை அந்த அப்பாவுக்கு அடியவன், அடுத்த ஜென்மத்தில் எப்படி ஆவான். ஆனால் பெருமாள் சுவாமி நாம சேஷன்றது அது இயற்கையாக அமைஞ்சது. அதனால் இந்த பிரபத்தி பண்ணினவன் இந்த சரீரத்தெல்லாம் தாண்டி ஆத்மா உஜ்ஜீவனத்துக்காக பிரபத்தி பண்ணியிருக்கிறதுனால அவன் அந்த ஆத்மாவனுடைய பாபமற்ற ஆத்மாவனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும். பாபமற்ற ஆத்மாவனுடைய தன்மை என்ன, எம்பெருமானுக்கு சேஷபூத்தன். அதனால் அந்த இடத்துல அந்த ஆத்மா எம்பெருமானை தவிர மற்றவனுக்கு சேஷம் இல்லைன்னு சொன்னோம். அனன்ய சேஷத்துவம், அனன்யார்க சேஷத்துவம். அதுக்கப்புறம் அனன்ய தேவதாக்கத்துவம், அதாவது எம்பெருமானை சேவிக்கிறதுனால மற்ற தேவத்தையாக கொள்ளக்கூடாது. தேவத்தைன்றது நமக்கு பரதெய்வம்னு அர்த்தம் தேவதா சப்தத்தினால. அதனால் இதர தேவத்தையே சேவிக்கக்கூடாது. எந்த இடத்துலையும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்க முடியாது, இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறோம். இதர தேவத்தையை சேவிக்கக்கூடாதுன்னா துவேஷிக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா
துவேஷிக்கக்கூடாதுன்றது சாமான்யமாகவே சர்வபூத சுகృத்தாக இருக்கணும்னு சொல்லிருக்கே. ஈ எறும்புக்கிட்டலாம் கூட நாம் நல்லெண்ணம் கொண்டிருக்கணும்னு சொன்ன மனுஷனுக்கு மேலே தேவதையாக இருக்கக்கூடிய தேவர்களாக இருக்கக்கூடியவாளை துவேஷிக்கலாமா? கூடவே கூடாது. அவர்கிட்ட நமக்கு ஒன்றும் இல்லாதனால காரியம் இல்லை. ஒரு டாக்டர்கிட்ட நாம் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறோம், அவரை நம்ம பார்த்துக்கிறார் நன்னா போகிற வர டாக்டருக்கெலாம் சல்யூட் அடிக்க போகிறோமான்னு இல்லை. அதை போல் அவளத்தில் நமக்கு ஒன்றும் காரியம் இல்லைன்றது அர்த்தமே தவிர உடனே அந்த டாக்டர்லாம் அயோக்கியம் அப்படின்னு தேசிக்கலாமோ? கூடாது. தேசிக்கிறதுன்றது யாரையுமே தேசிக்கக்கூடாது. ஈ எறும்புக்கே நாம் சர்வபூத சுகృத்தாக இருக்கணும், தயை கொண்டவனாக இருக்கணும்னு சொல்லச்சு மனுஷர்கள் சக மனுஷர்களை துவேஷிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அவளிடத்துலையும் நல்லெண்ணம் உடையவாளாக இருக்கணும். அதே போல் தேவதைகள் இடத்துலையும் மதிப்பு கொண்டிருக்கணும். ஏன்னா நமக்கு மேற்பட்டவா. ஆனால் தேவதைகள்கிட்ட மதிப்பு கொண்டிருக்கான்னா அதான் ஒரு டாக்டர் மற்ற டாக்டர்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னால் நமக்கு அவகிட்ட இது இல்லை. ஆனால் அவளை கௌரவமாக இருந்துட்டு இருப்போம். அதுதான் அனன்ய தேவதாக்கத்துவம். அனன்ய பிரயோஜனத்துவம். வேற அந்நிய பிரயோஜனம், வேற பிரயோஜனத்தை எதிர்பார்க்காது இருக்கணும்னு சொன்னோம். பெருமாளுடைய கைங்கரியம் ஒன்று தான் பிரயோஜனமாக நாம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது அனன்ய உபாயத்துவம். வேற உபாயத்தை கை கொள்ளக்கூடாது. பிரபத்தி பண்ணிட்டவன் இதுக்காக வேற ஒரு உபாயத்தை கை கொள்ளக்கூடாதுன்னு சொன்னோம். அனமாதிரி தன்மையில தான் பிரபன்னன்லாம் இருக்கணும். அப்படி பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால இந்த மாதிரி தன்மை பெற வேணும் அப்படின்றத பிரார்த்திக்கிற ஸ்லோகம் இது. பூரி கர்த்தும் குஷலம் அகிலம். எல்லா நன்மைகளும் கிட்டுவதற்காகவும். ஏன்னா இவன் சரணாகதி பண்ணிருக்கான்றதுனால எல்லா நன்மையும் பெற போகிறான். எப்படி பெருமாள் திருவடியை அடைஞ்சுட்டா பொன்னுலகாளீரோ போனுதாளீரோன்னு எம்பெருமான் என்னென்ன வைபவத்தை அனுபவிக்கிறானோ அது மொத்தம் இவனுக்கும் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. இங்கேருந்து போகிற ஜீவனுக்கும் எம்பெருமான் உலகம் மொத்தத்தையும் ஆளக்கூடிய எம்பெருமானுக்கு என்ன உண்டோ அனுபவங்கள் அது மொத்தம் இவனுக்கும் உண்டு. அவனோட துல்லியமாக இவனை அனுபவிக்கிறான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதனாலே குஷலம் அகிலம். குஷலம்னா நன்மைகள், எல்லா நன்மைகளும் பெறுவதற்காக அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணின பிரபன்னன் அதான் பிராட்டியினுடைய திருவருளை பத்துறான். தயையை பற்றத்தினால பிராட்டி என்ன சொல்கிறா? பாஷ்யக்காரர் முதல்ல பெருமாளை சரணடைச்சே புருஷகார பிரபத்தியா பகவன் நாராயணா அப்படின்னு ஆரம்பித்து பிராட்டியின் இடத்துல சரணம் புகுறா. அப்படி சரணம் புகச்சே பிராட்டி என்ன சொல்கிறா? அஸ்துதே தைவ சர்வம் சம்பத்சது. நீ விரும்பினபடி பெருமாள் இடத்துல நீ சரணாகதி பண்ணுறது நன்னா அமையட்டும், அதன் தன்னாலேயே எல்லா நலன்களும் பெறக்கடவாயின்னு சொல்கிறேன். அதை தான் இங்கே ஊரி கர்த்தும் குஷலம் அகிலம் அப்படின்னு சொன்னார். அப்போது அப்படி ஆயிடுத்துன்னா இங்கே இருக்கிற காலத்தில் இந்த 4 தன்மையும் நமக்கு வரணும். அது பெரிய மகான்களாக இருந்தாக்கா வரும். நாமெல்லாம் ரொம்ப ஏதோ சரணாகதி பண்ணுறதுக்கு ஆச்சாரியனை பெறத்துக்கு உண்டான புண்ணியத்தை பண்ணி ஆச்சாரியனை பெற்றுட்டோமே தவிர, ஆனால் நாம் நிறைய பாபம் பண்ணி இந்த இகலோக வாழ்க்கையினுடைய சுகத்தை தான் விரும்பக்கூடியவாளாக நாம் இருக்கோம். அதனால் நமக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். சில பேருக்கு வராத கூட இருக்கும். ஆனால் கடைசி சமயத்தில் பெருமாள் அந்த நல்லபடியாக ஆக்கி நம்ம மோட்சத்துக்கு எடுத்துக்குவோம். எப்படியும் இந்த தப்பு பண்ணுறதோடவே எடுத்துக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ப்யூரிஃபை பண்ணி 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 சில பேரை கொஞ்சம் மகான்களாக இருக்கவாள் நன்னாவே தெரிகிற மாதிரி பண்ணி அவள் நடப்பா. சில பேர் கடைசி காலத்தில் இவன் ரொம்ப திருந்திட்டான்டா, நல்லவனாக இருக்கான், ரொம்ப தெய்வ பக்தியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பா. இல்லைன்னாலும் போகிற சமயத்தில் அதை சரி பண்ணினா விட்டு தான் இந்த பிராணன் இந்த சரீரத்தை விட்டு வெளியில் போகும். இந்த ஜீவனாகப்பட்டது
அந்த பெருமாள் வந்து இதை சரி பண்ணிட்டு தான் இதிலேருந்து பிரித்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் இங்கே இருக்கிற போது இந்த 4 தன்மைகள் சொன்னவே, அனன்யாக சேஷத்துவம், அனன்ய தேவதாக்கத்துவம், அனன்ய பிரயோஜனத்துவம், அனன்ய உபாயத்துவம்னு, இதெல்லாம் சில பேருக்கு இங்கே தெரிகிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வெளியில் தெரியாத நாஸ்திகாலாகவே இருக்கா மாதிரியே இருந்து கடைசி காலத்தில் வரும். அது அப்போ வரைச்ச யாருக்கும் தெரியாது, பெருமாளுக்கு தெரியும். அதை பற்றி விசாரமில்லை. அதனால் பிராட்டி தயைவ சர்வம் சம்பத்சத்தேன்னு சொன்னாலே, அதனால் இந்த ஜே மூரி கர்த்தும் குசலம் அகிலம் ஜேத்தும் ஆதி நராதி, ஆதியின் அராதி முதல்ல இருக்கக்கூடிய விரோதிகளை வெற்றி கொள்ளணும், பகைவர்களை வெற்றி கொள்ளணும். அங்கே குசலம், எல்லா குசலமும் வரப்போகிறது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? எல்லா ஜேத்தும் ஆதீன் அராதீன், ஆதீன் பழமையான அனாதியான, அராத்தீன் பகைவர்கள்லாம் ஜேத்தும் வெற்றி கொள்ளணும். அதாவது என்ன இது? ஏன் நமக்கு பகைவர் ஆறா? பகைவர் ஏற்பட்டவட்டு தான் வெற்றி கொள்ளணும். ஏன் பகைவர் வரா அப்படின்னு யோசனை பண்ணா, இவரை பார்த்த உடனே உங்களுக்கு தான் நான் உங்களை சேர்ந்தவன் அப்படின்னு ஒருத்தருக்கு நாம் இருக்கிறதா காமிக்கிறோம். அதுதான் பகைமையே உண்டு பண்ணுறது. நேற்று நம்மக்கிட்ட ஹெல்ப்பு வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி எவனையோ பார்த்து நீங்கள் தான் எனக்கு அப்படின்னு சொல்கிறானேன்னு இப்போ அவனுடைய பகையை சம்பாதிச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாம் அதான் அந்த அந்நிய தேவதாக்கத்துவம் இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரையும் நாம் தேவதையாக நினச்சி நீங்கள் தான் சார் எனக்கு, நீங்கள் தான் சார், நீங்கள் தான் சார். என்ன அயோக்கியம் பற்றியா? நம்மக்கிட்ட நேற்று இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து நம்ம எதிர்க்கு அவரை வந்து நீங்கள் தான், உங்களால் தான் நான் போய்ச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறானே. எவ்வளோ பற்றியா இவனுக்கு வேஷம் போடுறான், நம்மக்கிட்ட நடிக்கிறான், அவரை வந்து ஸ்தோத்திரம் பண்ண. இதுதான் எல்லாருடைய பகைமையும் சம்பாதிச்சுக்கிறோம். நாம் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சிட்டு அவாளுக்கு கூழ கும்பிடு போடுறதுனால அது என்ன ஆகுது? மொத்த பேரும் பகைவராக. அதனால் அந்நிய சேஷத்துவம், நான் உனக்கு அடிமைன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான் மற்றவாளுக்கு எரிச்சல் கொண்டு அவளுடைய பகைமையெல்லாம் சம்பாதிச்சுக்கணும். அதனால் ஜேத்தும் ஆதியும் அராத்தியும், இந்த பழமையான பகைவர்கள்லாம் இருக்காளே, இந்த மாதிரி நாம் மற்றவாளுக்கெல்லாம் அடிமைப்படுறத பார்த்து இன்னுத்தெல்லாம் நம்ம இதுவாக தப்பாக நினைக்கிறாளே, அதெல்லாம் முதல்ல போகணும். அதை அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமான் ஒத்தனுக்கே அடியவனாக இருந்துட்டோன்னா அவன் சர்வஸ்மாத் பரன், அதனால் யாரும் கோச்சிக்கு போகிறதில்லை. நமக்கு துல்லியமாக இருக்கவனோட கூட, அதாவது அடுத்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர் நீங்கள் தான் சார் எனக்கு வாழ்வு அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் மேனேஜருக்கு கோபம் வருது. அதே ப்ரொப்பரேட்டர் வரைச்சு நீங்கள் தான் வாழ்வுன்னு சொன்னால் இந்த மேனேஜர் நம்ம மேனேஜர் கோபம் வராது. அந்த மாதிரி அந்நிய சேஷத்துவம், அனன்யாருக சேஷத்துவமாக நாம் இருந்துட்டோம்னா, பெருமாளுக்கே நாம் சேஷனாக இருந்துட்டோம்னா நம்ம யாருமே விரோதிச்சுக்க மாட்டோம். நம்ம பகைவர்கள் எல்லாரையும் வென்றவராயிடும். பகைவர்களை வெல்றதுன்னா என்ன அர்த்தம்? அவளை அழிக்கிறது இல்லை, அவள் நம்ம இடத்துல கொண்டிருக்க பகைமையை போக்கி நம்ம இடத்துல அவள் ஸ்நேகபாகமாக இருக்கான்னு அர்த்தம், நமக்கு தொந்தரவு பண்ணாது. அதனால் ஒரே கொடுத்த ஜேத்தும் ஆதீனராதி அப்படின்றதுனால அந்த அனன்யாருக சேஷத்துவம் நாம் உடையவனா ஆறும். தூரி கர்த்தும் துரித நிவகம். ரெண்டாவது என்ன அப்படின்னா தூரீகர்த்தும் துரிதனம். துரிதன்னா பாபம், அந்த பாப கூட்டங்களை தூரீகர்த்தும் விலக்கி தள்ளணும், தூரம் வைக்கணும். நம்ம இடத்துல பாபம் சேர்ந்துருக்குதே, அந்த பாபத்தில் தூர விலக்கி வைக்கணும். என்ன பாபம் அப்படின்னா
அங்கே அனன்யார சேஷத்துவம்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி அந்நிய தேவதாக்கத்துவம், அனன்ய தேவதாக்கத்துவமாக இருக்கணும். அந்நிய தேவத்தையை தொழுது தொழுது தொழுதான் நாம் பாப்பத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னு சொன்னால், நமக்கு வேண்டாத பலன்லாம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொன்று பெற்று 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 நீங்கள் தான் இந்த உதவி பண்ணணும், நீங்கள் தான் இந்த உதவி பண்ணணும்னு ஒவ்வொருத்தரையும் சேவித்து, ஒவ்வொரு தேவத்தையும் அவள் என்ன பலன் கொடுப்பாளோ அந்த பலனுக்காக அவளை சேவித்து 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 நமக்கு வேண்டாத பொருள்லாம் இது பண்ணி அனுபவிக்கிறதுனால நாம் பகவானை அனுபவிக்க வேண்டியது போயிடுறது. பகவானை நாம் அனுபவிக்கணும். உண்ணும் நாம் சாப்பிட்றது இது பண்ணுறதுன்னா கூட அதெல்லாமும் பகவத் அனுபவம் தான். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். எதுக்காகடா நீ சாப்பிட்ற? இது அவனுடைய உடம்பு. அந்த உடம்பை ரட்சிக்கிறதுக்காக சாப்பிட்றேன். என் உடம்பை ரட்சிக்கிறதுக்காக சாப்பிட்றேன்னா தான் தப்பு. இது அவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு. இந்த உடம்பை காக்கணும்னு எனக்கு அவன் கட்டளை இட்டிருக்கான். அதுக்காக நான் இந்த உடம்பை காக்கிறதுக்காக ஏன்னா இந்த உடம்பை காத்தாதான் அவனுக்கு நான் கைங்கரியம் பண்ண முடியும். அவன் இட்டபடியாக இட்ட வழக்காக நான் கைங்கரியம் பண்ணணும். அவன் இட்ட வழக்காக நான் செயல்படுறது. எனக்குன்னு ஒரு குடும்பம் கொடுத்துருக்கான். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறது நான் அவனுக்கு பண்ணுற தொண்டு. ஏன்னா அவன் கொடுத்த டிபார்ட்மெண்ட்டை நான் சரியாக பார்க்கணுமோ இல்லை. அப்படி அதை மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு நாம் நமக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஒவ்வொரு தேவத்தையும் பற்றி நீ எனக்கு இந்த பலனை கொடு, நீ இந்த பலனை கொடுன்னு சொன்னால் அந்த பலன் பின்னால் போயிட்டு அந்த பலனை அனுபவிக்கிறதே தான் நமக்கு பிழைப்பு அப்படின்னு நினச்சிண்டு பண்ணுறோம். அதனால் இந்த பாப்பமெல்லாம் அதனால தான் சேர்றது. ஏன்னா நான் நன்னா அனுபவித்தேன், நான் நன்னா அனுபவித்தேன்னா அப்போது எம்பெருமானை விட்டுட்டு நாம் பாப்பத்தை சேர்ப்போம். அதனால் துரி கர்த்தும் துரித நிவகம் அப்படின்னு இந்த பாப்பங்கள்லாம் தூர விலக்கணும்னு சொன்னால் யார் யார் என்ன பலன் தருவான்னு தேடின்னு போய் ஒவ்வொரு தேவதையும் சேர்த்து அந்த பலன்லாம் அனுபவிக்கக்கூடாது. அதனால் நமக்குன்றது மற்ற பலன்கள்லாம் நமக்குன்னு ஏற்படுறது. அதனால் அதை இத்தர தேவதைகள்கிட்ட கேட்டு வாங்கி பண்ணுறதுனால அந்த இதுவாக விலக்கிட்டோம்னா பாப்பங்கள்லாம் நமக்கு போயிடுறது. அந்நிய தேவதாக்கத்துவம் இல்லாத எம்பெருமானே தேவன் அப்படின்ற ரீதியில் சேவிக்கும்படியாக நாம் தெத்தும் ஆத்யாம் அவித்யாம், அனாதியாக இருக்கக்கூடிய அவித்யை இருக்குதே. அவித்யைனா ஞானமின்மை, இந்த சம்சார சம்பந்தம், அதை தெக்கும் விடணும் அப்படின்னு. அதாவது இதை விடணும்னா என்ன? எம்பெருமானுடைய கைங்கரியம் ஒன்று தான் பிரயோஜனம் அப்படின்னு நாம் நினச்சோன்னா இதை விட்டுடுவோம். இல்லைன்னா நாம் என்ன பண்ணுவோம்? இதுக்காகவே இது பண்ணுவோம். எம்பெருமானுடைய கைங்கரியத்தை தவிர இதெல்லாம் தான் எனக்கு இந்த சரீர சம்பந்தியான மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் தான் நமக்கு பிரயோஜனம், இதை நாம் நன்னா பண்ணணும். அதுக்காக சரீரத்தெலாம் போஷாக்காக பண்ணக்கூடாதுன்னெலாம் யாரும் சொல்லலை. அதெல்லாம் சரீரத்தெலாம் கவனிக்கக்கூடாதுன்னு. சரீரத்தை கவனிக்கிறது தான் நமக்கு பிரயோஜனம்னு இருக்கிற எண்ணம் தான் தப்பு. ஆனால் இந்த சரீரம் எம்பெருமானது, இதை காப்பாற்றணும்னு நினச்சா அது தப்பு கிடையாது. இது என்னுடைய சரீரம் அப்படின்னு. அதனால் இந்த சரீரத்தை நன்னா வளர்க்கணும், இது என்னுடைய வீடு, இந்த வீடை நன்னா டெவலப் பண்ணணும் அப்படின்னு. அதே அப்படி இல்லை, இது பெருமாள் கொடுத்த வீடை நாம் நன்னா போஷாக்காக காப்பாற்றணும். ஒரு உற்சவாதிகள் வந்தால், 4 பாகவத்தாள் வந்தால் நம்ம மாத்தில் தங்கி பண்ணுறதுக்காக இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தப்பு இல்லை. நான் என் வீட்டை இன்னும் பெருசாக்கிறேன் அப்படி, இந்த கேவலம் மனோபாவம் தான் அது. அதனால் அனன்ய பிரயோஜனம், அந்நிய பிரயோஜனம் இல்லாமல் எம்பெருமானுடைய கைங்கரியம் அப்படின்னு தோன்றது இருக்க, அது தெத்தும் ஆத்யாம் அவித்யாம். ஆத்யாம் அவித்யா இருக்கக்கூடிய இந்த சம்சார பந்தத்தை விட்டோம்னா அது அனன்ய பிரயோஜனத்துவம்.
அம்பஸ்தம்பாவதிக ஜனன கிராம சீமாந்தரேகாம். அம்பா அப்படின்னா பிராட்டியன்னு அர்த்தம். ஸ்தம்பா அவதிக்க, ஸ்தம்ப அவதிக்க, பிரம்மா தொடக்கமாக நான்முகன் சதுர்முக பிரம்மா இருக்காரே அவர் தொடக்கமாக ஸ்தம்பம்னா புல் பூண்டு அதெல்லாம் அது ஈராக இருக்கக்கூடிய பிறவியில் தான் நம்ம உழந்துட்டுருக்கோம் இத்தனை நாள். இந்த 14 உலகத்தில் நாம் பிறவியை மாறி மாறி எடுக்கச்சு பிரம்மா முதல் கொண்டு புழு பூச்சி வரையில் உண்டான பிறவியெல்லாம் புல் பூண்டு வரையிலான பிறவியெல்லாம் நாம் எடுக்கிறோம். அதே முடிவு கட்டம். அம்ப ஸ்தம்பா அம்ப ஸ்தம்ப அவதிக ஸ்தம்பாவதிக ஜனன கிராம பல பிறவிகள். ஜனனம்னா பிறவி, அந்த கிராமம்னா கூட்டம், பிறவி கூட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் அந்தரேகாம், அதுக்கு முடிவு போட்ட மாதிரி ஒரு இதுக்கு மேலே பிறவி கிடையாது அப்படின்னு அதுக்கு எல்லை கோடு போட்ட மாதிரி, இனிமேட்டு இந்த பிறவி இதை தாண்டி வராது அப்படின்னு. அது எதனால்? அனன்ய உபாயத்துவம். அந்நிய உபாயமெல்லாம் பண்ணாதே இந்த பிரபத்தியை மாத்திரம் பண்ணி எம்பெருமானே உபாயம் மோட்சத்துக்கு அப்படின்னுட்டா அதுக்கப்புறம் நமக்கு இந்த பிறவியே கிடையாது. அதனால் பிரம்மா முதல் புல் பூண்டு வரையிலான பிறவியினுடைய முடிவுக்கு ஒரு கோடு போட்டாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு பிறவி நமக்கு வராது. அது எப்போ எம்பெருமானே உபாயம்னு பற்றுட்டோன்னா வேற ஒரு உபாயத்தை நாம் பண்ண போகிறதில்ல. வேற ஒரு உபாயம் பண்ணால் தானே சில்வான பிரயோஜனங்கள் வரும், உடனே பாபம் புண்ணியம் வரும், அடுத்த பிறவி வரும். அது இல்லாதனால ஜனன கிராம சீமான்னா எல்லை, அதுக்கு அந்தரேகம் முடிவான ஒரு கோடு. ஆலம்பந்தே விமல மனசோ விஷ்ணுகாந்தே தயாந்தே. விஷ்ணுகாந்தே, விஷ்ணுவனுடைய பிரேயாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியே, உன்னுடைய தயாந்தே, உன்னுடைய தயையே, ஆலம்பந்தே விமல மனசா, தோஷமற்ற மனசு உடையவர்கள்லாம் இந்த அகிலமான குசலத்தை பெறத்துக்கும் இந்த 4 விதமான அந்நிய தேவதா அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய தேவதாக்கத்துவம், அனன்ய பிரயோஜனத்துவம், அனன்ய உபாயத்துவத்தை பெறத்துக்காக உன்னை உன்னுடைய ஆலம்பந்தே பற்றுகிறார்கள். விமல மனசா விஷ்ணுகாந்தே தயாந்தே, உன்னுடைய தயையை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறது. அதனால் ஆச்சாரியாளால் பிரபத்தி பண்ண வைக்கப்பட்ட பிரபன்னர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 4 தன்மைகளும் அடைய பெறுவார்கள். அப்படியே எல்லா குசலமுமான மோட்சத்தை பின்னால் பெறுவார்கள் அப்படின்னு பிராட்டி. இதெல்லாம் எதனால்? பிராட்டியினுடைய தயையினால். அதனால தான் பிராட்டியை புருஷகாரமாக பற்றச்சேவே அவள் என்ன சொல்கிறா, அஸ்துதே தைவ சர்வம் சம்பத்சதே அப்படின்னு. அடுத்த ஸ்லோகத்தை அடுத்ததில் பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்